நேம் இஸ் விஜய், அவ்வளவுதான். விஜய் அப்படின்ற அந்த ஒரு பேர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இவரை விட்டா இவர் வந்து கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உலகம் சுற்றும் வாலிபன், இன்னைக்கு ஜனநாயகன், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டுமே அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இப்ப திருப்பி நடக்க போகுது, வேற ஒண்ணுமே இல்ல. பொறுத்திருக்கும். அதுவும் சொல்றேன், அதாவது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பகவந்த் கேசரி கூட வச்சுக்க பரவாயில்ல, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பீஃப் பிரியாணி தான். அது மாற்று கருத்தே இல்லையா, இந்த அளவுக்கு கதறாங்க இல்லையா. அவங்க கதற வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம், சூப்பரா இருக்கா படம், பரவாயில்ல படம் இட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கதறதையும் நாங்க 100 நாள் பார்க்கலாம் போல, அப்படி இருக்கு. வேற ஒரு படம் வரும், படம் பேசும் பாருங்க. இல்ல எஸ்கே மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. அதாவது இந்த பராசக்தி படத்துல நடிச்ச ரவி மோகன் வந்து ட்வீட் போட்டிருக்காப்ல, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது, அப்ப இதுல இந்த படத்துல நடிச்ச எஸ்கே அவர்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கால் பண்ணி பேர் ஒரு போஸ்டாவது போடணும். கண்டிப்பா வந்து கரெக்ட் இருக்கட்டும், பரவாயில்ல. பட் இந்த இடத்துல வந்து யாரும் பெருசா ஒருத்தருக்கு இங்க ஒரு அநீதி நடக்கும் போது குரல் கொடுக்கணும்ல சார். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்குன்னா எஸ்டிஆர் அஜித்தோட ஃபேன் சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு குரல் கொடுத்திருக்காரு சார் வந்தீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் என்னடா கேடு அப்படின்னு தோணுது நமக்கு. இல்ல அதுதான் நிறைய பேர் சார், வெங்கட் பிரபு எடுத்தவங்க, கார்த்திக் சுப்ராஜ் எடுத்து நிறைய பேர் ட்வீட் போட்டிருக்காங்க சார். உண்மையிலேயே அதெல்லாம் நம்ம வந்து பாராட்டுறோம். பட் யாருக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம், அந்த படத்தினுடைய ஹீரோ கிட்ட எதிர்பார்க்கிறோம், அவர் பண்ணல. இந்த சினிமா துறையில 70s 80s நாயகனான்னு சொல்லக்கூடிய ரஜினி கமலை கேட்கிறோம் நம்ம, அவங்க ட்வீட் போடல. ஏன்டா இப்படி இது ஒரு கேடு கெட்ட கீழ்த்தரமான ஒரு அரசியல். என்னைக்கு வந்தாலும் இந்த படம் கண்டிப்பா பாருங்க, கலெக்ஷன் எப்படி அடிக்குது மட்டும் பாருங்க. வீக்கெண்ட்ல திங்கக்கிழமை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க இந்த படத்தை, அந்த வீக்கெண்ட் ஃபுல்லா கவர்மெண்ட் ஹாலிடே விடுறாங்களா இல்ல, அந்த அளவுக்கு கூட்டம் ஜக ஜகன் இருக்கும். நீங்க என்ன பாருங்க, அதுதான் ஜனநாயகன். நேம் இஸ் விஜய், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ. இல்ல பொங்கலுக்கு வருமானது ஒரு சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்சு. சோ 26 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இன்னும் அபிஷியலா கேவிஎன்ல இருந்து எந்த ஒரு நியூஸும் வரல, வரும்போது பார்க்கலாம். பட் என்னைக்கு வந்தாலும் சரிங்க, ஜனநாயகன் வர அன்னைக்கு தாங்க எங்களுக்கு பொங்கல், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு, அவன் கொந்தளிச்சுட்டு கிடந்தான். இட்லி கடை ரிலீஸ் பண்ணீங்க நீங்க, இட்லி கடை நாரி போச்சு பாத்தீங்களா இல்லையா, இட்லி பூரா கெட்டு போச்சு. அந்த மாதிரி தான் இவனுங்க இப்ப வந்து பராசக்தி வரானுங்க. அது என்ன ஆக போகுது நீங்க பார்க்க தான் போறீங்க நீங்க. வேற ஒண்ணு மக்கள் இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறது ஜனநாயக இஷ்யூ தான். சோ இந்த பக்கம் மக்களை திருப்பி விட்டு திமுக பின்னாடி எதுவும் பண்றாங்க இல்ல, கம்ப்ளீட்டா திமுகவோட சதி தானே இது. ஏன் சார் நான் என்ன கேக்குறேன், 4.5 வருஷத்துல ஒரு ரெட் ஜெயிண்ட் மூவிஸாவது ஏதாவது தடப்பட்டிருக்கா சார்? இந்த மாதிரி ஏதாவது ஒரு படமாவது சென்சார்ல இஷ்யூன்னு சொல்லிட்டு வந்திருக்கா சார்? நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். இந்த எம்பூரான் ஒரு படம் வந்துச்சு, பாத்திருக்கீங்களா எல்லாரும்? அந்த எம்பூரான் படத்தோட முதல் காட்சி பாத்தீங்கன்னா, அந்த இந்துஸ் வந்து இஸ்லாமியர்களை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணுவாங்க, அவ்வளவு ப்ரூட்டலா இருக்கும். அந்த படத்தை பார்த்துட்டு வந்து இதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இந்த படத்தை எப்படா சென்சார்ல விட்டீங்க நீங்க, எப்படா பாஜக விட்டுச்சு, ஏன் அப்பெல்லாம் சென்சார் பார்க்கலையா, ஏன் அப்பெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கலையா, ஏன் ஒன்றிய அரசு அப்பெல்லாம் பார்க்கலையா? அதெல்லாம் படம் வந்து 3 நாள் கழிச்சு போய் போராடுறீங்க. அப்ப என்னத்த நீங்க வந்து சென்சார் கொடுத்தீங்க அந்த படத்துக்கு? நீங்க அப்ப அதே மாதிரி கொடுத்துட்டு போக வேண்டியது தானே, ஏன் அப்படியே கலங்குறீங்க? இந்த படத்துக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது, ரூட்டலா ஒன்னும் கொலை பண்ணல. இந்த படத்துல இருக்கிற அரசியலை பேசுறீங்க, அப்ப ஏன் பயப்படுறீங்க நீங்க? அப்ப உங்க ஆட்சியில் அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தான் பின்னாடி இருந்து மொத்த வேலையும் பாக்குறது. இது வந்துச்சுனாக்கா சார், இப்ப ஒரே ஒரு விஷயம் தான், இந்த படத்துல பாஜகவை அங்கங்க அடிச்சிருப்பாரு சரிங்களா, திமுகவை தான் முழுக்க அடிச்சிருக்கா, நமக்கே தெரியும், ஒரு பொதுமக்கள் கூட தெரியும். இந்த படம் வந்தா யாருக்கு பிரச்சனைனா திமுகவுக்கு தான் பிரச்சனை. அப்ப பாஜக நியாயமா பார்த்தா என்ன பண்ணிருக்கணும், படத்தை எடுத்து உருறாவில்ல, திமுக ஆட்சி மொத்தமா போகட்டும்டா, நீ நியாயமா தான் நினைச்சிருக்கணும். நீ என்ன பண்ற, திமுக காரன் சொல்றான்னு சொல்லிட்டு நீ எடுத்து இந்த படத்தை இப்படி ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கனாக்கா, அப்ப இவங்க 2 பேரும் ஏ டீம் பி டீம் தெரியுதுல்ல நமக்கு, இதுல வேற ஒண்ணும் கிடையாது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் அவர்களோட பாலிடிக்ஸ் வேகம் வந்து ரொம்ப அதிகரிக்கும்னாங்க. இப்ப இந்த டிலே பண்ணதுக்கான காரணம் விஜய் பாலிடிக்ஸ் ஸ்லோ பண்ணணும்னா? இல்ல அதாவது இவங்க வந்து இந்த படம் வந்துச்சு அப்படின்னாக்கா இவங்க எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு உள்ள அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. சென்சார் மூலியமா இந்த படத்தை இவங்க பார்த்ததுக்கு அப்புறமா கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. ஐயோ இந்த படம் வந்துச்சுனாக்கா சத்தியமா நம்மளால வந்து இனி ஜென்மத்துக்கும் கால எடுத்துக்க அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் உள்ள பேசி வச்சிருக்காங்க. வேணவே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் உங்களுக்கு உணர்த்துச்சு, சாட்டை எடுத்து அடிக்கிறாப்புல மொத்த அரசியல் உட்கார வச்சு, அப்ப உள்ள என்ன நடக்காம சாட்டை எடுத்து அடிக்கிறாப்புல ஏதோ நடந்திருக்கு அப்ப உள்ளன்னு சொல்லிட்டு படத்தை இப்ப மொத்த பேரும் பார்த்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்ததுனால இந்த படத்தை வெளில விட்டா நம்ம அரசியல் வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இது வெளியில வந்துச்சுனாக்கா கண்டிப்பா ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றதால இவங்க வெளியில விடல. இதுக்கு முழுக்க காரணம் திமுக தான் சார். சிபிஐ போது விஜயை ஏன் சார் அரெஸ்ட் பண்ணணும்? ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். விஜய் அந்த கூட்டத்தில் இருந்தாரு சார், விஜய்க்கு சம்மன் அமிச்சா அது யூஷுவல் சார். அது 10 ரூபா பாலாஜிக்கு அமிச்சாதான் சார் அன்யூஷுவல். அது 10 ரூபா பாலாஜி அந்த கூட்டத்திலே இல்ல, அவருக்கு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லை. 10 ரூபா பாலாஜிக்கு சம்மன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, திருப்பி நெஞ்சு வழியில பேண்ட்ல ஒண்ணுக்கு வர சொல்லலாமா? நம்ம நடக்காத விஷயத்தை பத்தி நம்ம பேசக்கூடாது, நம்ம விசாரிக்கிறதுல ஒரு முறை. இப்ப விஜய் அவர்களை விசாரிக்காமலே இவங்க பாட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, நீங்க ஏத்துப்பீங்களா அந்த தீர்ப்பு? அதே எப்படி கூட்டத்தில் இருந்த அவரு நீங்க கேட்கவே இல்லை, ஒரு கேள்வி கூட கேட்பீங்களா மாட்டீங்களா நீங்க? அப்ப அந்த மாதிரி கேட்கறதுன்றது யூஷுவல் சார். இது அது ஒரு ப்ரொசீஜர் அதெல்லாம். பட் இதுல திமுக காரங்க இப்ப லைனா உள்ள வர போறாங்க, நீங்க என்ன பாருங்க, நீங்க அதுதான் அன்யூஷுவல். அது நீங்க இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, தப்பே கிடையாது. இல்ல அது அப்படி எல்லாம் நார்மல் சார். இது ஆக்சுவலா இது எல்லாருக்குமே நான் சொல்றேன், நம்ம தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி ஒரே விஷயம் தான். விசாரணைன்றது ரொம்ப நார்மல். விசாரணைன்றது இப்போ 8 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அண்ணன் ஆதவையோ அண்ணன் புசி ஆனந்தையோ வந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க.
கண்டிப்பா கேட்பாங்க. அந்த பிரச்சார வாகனம் ஓட்டுற டிரைவரை கேள்வி கேட்டிருக்காங்க. கரெக்ட், கேட்க வேண்டியதுதான் எல்லாத்தையுமே. ஏன்னா இதுல என்னன்னா இவங்க எல்லாம் அதுல ஈடுபட்டு இருந்தாங்க. இவங்கள கேட்கறதுன்றது நார்மல். பட் இதே வந்து முன்னாள் ஸ்டேட்டஸ் போடுறான் பாரு, நாளைக்கு சம்பவம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு திமுக வர போடுறான் பாரு, அவனெல்லாம் பிடிச்சா அது அன்யூஷுவல். அந்த மாதிரி ஆட்கள் லைனா உள்ள வருவாங்க. நிறைய ஆதாரங்கள் மாற்றிருக்கு சிபிஐ வசம். சோ விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியும் எவன் பொறுக்கி புறம்போக்கு எவன் இதெல்லாம் பண்ணான்னு தெரியும். அவனை பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆதாரங்கள் தேவைன்றதுக்காக எல்லாம் திரட்டிக்கிட்டு இருக்காங்க. திரட்டினதுக்கு அப்புறம் திருப்பி நெஞ்சு வலின்னு ஒண்ணுக்கு போற காட்சிகள் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. நீங்க சார் கண்டிப்பா இது எங்க மேல தப்பு இல்லைன்னு சார் நாங்க சிபிஐ கேட்டோம். இதே நீங்க ஒரு நபர் ஆணைன்னு போட்டீங்கல்ல, அவங்களுமே தளபதி விஜய் விசாரிக்க தான் செய்வாங்க. அது நார்மல் தான். எங்களுக்கு சிபிஐ வேணும், இது மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா உங்க மேல தப்பு இருக்கு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்க அமைக்கிற அந்த ஆணையம் எப்படி நேர்மையா இருக்குன்றதுக்காக நாங்க அங்க போனோம். கண்டிப்பா இது வந்து தாவேக்காக்கு சாதகமா இல்லை. 41 உயிருக்கு நீதி கிடைக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு பேர் பணத்தை போட்டு அந்த பணம் வருமா வராதான்னு தெரியாம நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அந்த கோபம் இருக்கதான் செய்யும். அப்ப என்ன வரும் அப்படின்னாக்கா, ஏண்டா நாங்க ஒரு படம் எடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க, நீங்க எடுக்கிற படத்துக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் சரியில்லைன்ற கோவம் அது ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். பட் அதுக்காக வந்து பேனரை கிழிக்கிறதெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இன்னும் ஒரு சில ஃபேன்ஸ் என்ன பராசக்தி நாளைக்கு எப்படி வருது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இது நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? இல்ல அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் பண்ணக்கூடாது. படம் வருதா உனக்கு பிடிக்கலையா போய் பார்க்காத. அதை தாண்டி நான் பேனரை கிழிப்பேன் அப்படின்னு பண்ணிட்டு தளபதி பேருக்கு கெட்ட பேர் வர வைக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தாராளமா அதான் எஸ்கே சொன்ன மாதிரி தான். தளபதியே வந்து வாழ்த்துக்கள் தான் சொன்னா, நீங்க ரிலீஸ் பண்ணுங்க பாரு, தப்பு இல்லப்பா. அது அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கக்கூடிய நபர். வேற ஒண்ணு